रुको जरा ஜுஃப்ருட்டாவோட அந்த இஃப்தார் பாக்ஸ்ல 15 ஐட்டம்ஸ் இருக்கான். சோ இந்த வீடியோல நான் வேலூர்ல இருக்கக்கூடிய ஜுஃப்ருட்டா அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து அவங்களுடைய இஃப்தார் பாக்ஸ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2 இஃப்தார் பாக்ஸ் போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோவை பாத்துட்டீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஜுஃப்ருட்டா இஃப்தார் பாக்ஸ் வந்து 500 அவங்க வந்து சார்ஜ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 15 ஐட்டம்ஸ் இருக்கக்கூடியதுதான். எனக்கு வந்து அது நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணது கூட கம்பேர் பண்ணும்போது கரெக்டான பிரைஸ் தான் அப்படின்னு சொல்லி தோணுது. உள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அண்ட் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஜுஃப்ருட்டாவோட 500 ரூபாய்க்கான அந்த இஃப்தார் பாக்ஸ்ல 15 ஐட்டம்ஸ் இருக்கான். சோ ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அவங்களுடைய இந்த 15 ஐட்டம்ல இந்த வாட்டருமே வந்து சேர்ந்துரும். வாட்டர் இருக்கு, கிரேப்ஸ் இருக்கு. அது இல்லாம ஒரு போட்டோ உங்களுக்கு போடுறேன். அந்த போட்டோல இருக்கு பாருங்க என்னென்ன ஐட்டம்ஸ் சொல்லிட்டு. ஓ ஓகே, இது வந்து நம்ம நார்மல் கிரேப்ஸ் இல்லைங்க, இது நார்மல் டேட்ஸ் இல்லைங்க, பிளாக் டேட்ஸ் சொல்லி நினைக்கிறேன். பாக்ஸ் பாத்துக்கோங்க. இவனை ரொம்ப நேரம் நிக்க வைக்க ட்ரை பண்ணேன், காத்து வந்து கெடுத்துட்டு இருக்கு. இவனை தான் இங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நோம்பு கஞ்சில இருந்து ஆரம்பிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலி மட்டன் நோம்பு கஞ்சி. இது வந்து செகண்ட் இஃப்தார் பாக்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் நான் வந்து இஃப்தார் பாக்ஸ்ல நோம்பு கஞ்சி பாக்குறேன் ஜுஃப்ருட்டால. சோ குட். மட்டன் கீமா நோம்பு கஞ்சின்னு சொல்லி அந்த லிஸ்ட்ல போட்டிருந்தாங்க. நோம்பு கஞ்சி, ஆனா மட்டனோட ஃபிளேவர் பெருசா எனக்கு அடிக்கல. எனக்கு அது ஒரு நோம்பு கஞ்சா நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இல்லை. அடுத்து வந்து ஸ்நாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் புல்லட்னு சொல்லி ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. ஐ திங்க் இது அதுதான் நினைக்கிறேன். சிக்கன் பாப்கார்னை விட சின்னதா இருக்கு. இங்க பாருங்க. இல்லப்பா. சோ இதோட பேர் ஆக்சுவலி என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரியும்னா சொல்லுங்க. அடுத்ததா வந்து இவங்க அந்த ஸ்நாக்ஸுக்குன்னு ஒரு தனி பாக்ஸே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல வந்து ஒரு 4-5 ஐட்டம் இருக்கு. இது வந்து ஜிங்கர் சிக்கன் லாலிபாப்பு, இது ஏதோ பாக்கெட்டு, ஜிங்கர் சிக்கன் பாக்கெட்டு, சிக்கன் லாலிபாப்பு, ஒரு ரோலு, இதுதான் அந்த புல்லட் சிக்கன், அதுக்கப்புறமா வெஜ்ஜு சமோசா. இது எல்லாமே வந்து இந்த பாக்ஸ்ல இருக்கு. ஸோ ரொம்ப பார்க்க அழகா தெரியக்கூடிய இந்த ஜிங்கர் சிக்கன் பாக்கெட் அழகா இருக்குல்ல, பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த கேமரால இதை பார்க்க எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆஹா, நல்லா காரம். அந்த மயோனஸும் அந்த சிக்கனும் அது சேரும்போது பயங்கரமா இருக்கு. ஆனா ரொம்ப காரம். இது வந்து ஒரு ரோலு. ஓகே, இது என்னன்னே தெரியலையே. சோ நான் ஒத்துக்கிறேன், பேர் தெரியல. இந்த இது ஃபுல்லா வந்து சிக்கனுங்க. இது மேல வந்து அந்த த்ரெட் மாதிரி இருக்குது, உள்ள வந்து அது சிக்கன். ஆஹா, ஃபுல் ஆஃப் சிக்கன். இது சூப்பருங்க. இது கரெக்டா இருக்கு, காரம் செம்மையா இருக்கு சாப்பிட. ரொம்ப கிறிஸ்பியா இல்ல, அது அந்த சிக்கனோட சேர்ந்து சூப்பரா இருக்கு சாப்பிட. இது 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 வந்து ஷோர் ஷாட். இது சூப்பரா இருக்கு. கையில தெரியுற கிறிஸ்மஸ் வந்து வாயை டிஸ்டர்ப் பண்ணல, அழகா அந்த சிக்கனோட சேர்ந்துருது, சூப்பரா இருக்கு. இது வந்து கிறிஸ்பி லாலிபாப்.
லாலிபாப் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. பட் கிறிஸ்மஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்குது. ரொம்ப கிறிஸ்பி அப்படி கிறிஸ்பியாக இல்லை. பட் டேஸ்ட்டாக வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்தது அவங்களோட வெஜ்ஜு சமோசா. ஓகே, நார்மல் ஆலு க்ரீன் பீ எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நார்மல் சமோசா தான். இஞ்சி வாசம் ஹெவியாக இருக்குது. அல்ஃபாம் அதை ட்ரை பண்ணலாம். இவங்க வந்து அந்த கட்லரியும் கொடுக்குறாங்க, ஒரு டிஷ்யூ பேப்பர், அதுக்கப்புறம் இந்த பேக்கெட் பார்த்துக்கோங்க. வுட்டில் ஸ்பூன்ஸ் அண்ட் ஃபோர்க்ஸ் இருக்குது. ஓகே, அல்ஃபாம் வந்து ஒரு சின்ன பீஸ், விங்ஸில் பாதி. இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அல்ஃபாமு. ஆனால் நல்ல பார்க்க டெண்டரியாக இருக்குது, ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்குது. அண்ட் மயோ, உண்மையாகவே சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஜூஸியான அல்ஃபாம் வந்து திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம். ஆமாம், நான் ஃபஸ்ட் டைம் கூட சொல்லலாம். எனக்கு இது ரொம்ப டெண்டரியாக இருக்குது, ரொம்ப ஜூஸியாக இருக்குது. அந்த அந்த சிக்கனில் வந்து பொதுவாகவே சிக்கன் இந்த மாதிரி கிரில்லோ இல்லை இந்த மாதிரி தந்தூர் மாதிரி பண்ணாங்கன்னா ஒரு ஃப்ளேவர் ஒன்று இருக்கும். அந்த ஃப்ளேவர் சுத்தமாக இல்லை, அது ரொம்ப ப்ராப்பராக குக் ஆயிருக்கு. அண்ட் அவங்களுடைய மயோனஸோட ஒரு ட்ரை எடுத்துறேன். வா, இந்த மயோனஸ் வந்து கரெக்டாக அது என்ன வேலையை செய்யணுமோ அதை செய்யுது. பர்ஃபெக்ட். அடுத்தது வந்து ஷவர்மா, ஒரு குட்டியான ஷவர்மா. ஓகே, ஷவர்மா வந்து கொஞ்சம் ஸ்பைசியான ஷவர்மா தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்பைசி சாஸ் இருக்கக்கூடிய ஷவர்மா. ஃபர்ஸ்ட் நான் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்ல வந்தது வந்து அந்த கன்சிஸ்டன்சி, கடிச்சு இழுக்கிற கன்சிஸ்டன்சி இல்லை, அது அப்படியே பூ மாதிரி அது உதிர்ந்து வருது. சூப்பராக இருக்கு. டேஸ்ட்டாக எடுத்தீங்கன்னா தி பெஸ்ட் ஷவர்மா நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் மயோனஸ் அதிகமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய பர்சனல் டேஸ்ட் நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு ஷவர்மாவா அதோடைய ஸ்பைசினஸ் கூட ஏதோ ஒரு மசாலா ஒன்று இருக்குது, ஐ திங்க் அது எலாய்ச்சியா என்னன்னு எனக்கு தெரியல, அது ரொம்ப அழகாக கார்னிஷ் பண்ணுது. டேஸ்ட்டாக உண்மையாகவே குடோஸ் தான், நல்லா இருக்கு. வாவ். ஸோ அந்த கட்லரி கவரில் வந்து டிஷ்யூ பேப்பர், 2 ஸ்பூனு, ஒரு டொமேட்டோ கெச்சப், அண்ட் தென் அந்த பிரியாணியெல்லாம் சாப்பிடுவாங்கள்ல, சோம்பு ஒரு சீரகம், அந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குது. நான் ஏன் இப்போ இதை பிரித்தேன் அப்படின்னா ஹலீம் ட்ரை பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் வந்து இந்த மட்டன் ஹலீமு. மேலே வந்து அந்த ரோஸ்டட் ஆனியன்லாம் போட்டு மேலே லெமன் பிழிஞ்சு விட்டுட்டேன் நான். ஹலீம் வந்து நாராக இருக்குது. செகண்ட் டைம் டேஸ்ட் பண்ணேன் நான், ஒரே ஒரு முறை தான் டேஸ்ட் பண்ணுறதுலாம் இந்த டேஸ்ட் எனக்கு பெருசாக மறந்துருச்சு. நெய் வாசம் நல்லா இருக்கு, மட்டன் வாசமும் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி அல்வா கன்சிஸ்டன்சியில் இது எந்த டேஸ்ட்டோட ஒப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. மேலே அந்த ரோஸ்டட் ஆனியன் இருக்கிறதுனால அந்த டேஸ்ட்டும் டாமினேட் பண்ணுது. எல்லாமே கலவையாக இருக்குது. ஆமாம், இதை வந்து என்னை வந்து ரெகுலராக நீ இப்போ பிரியாணி நம்ம சாப்பிட்ற மாதிரியோ இல்லை ஷவர்மா சாப்பிட்ற மாதிரியோ ரெகுலராக அதை எடுப்பியான்னு கேட்டிங்கன்னா நான் ரெகுலராக எடுக்கிறது திகட்டும். ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ட்ரை பண்ணுவோம்ல, அதுக்கு இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். நல்லா பண்ணியிருக்காங்க, அது டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் திகட்டுது, அந்த ஓவர் ஆயிலி அது அந்த வாசம்லாம் நல்லாயிருக்கு. திகட்டுதுங்க. அடுத்ததாக அந்த ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. தர்பூசணி பழம், பப்பாளி பழம், அப்புறம் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு, திராட்சை இதெல்லாம் இருக்குது. அதுவும் இந்த காம்போவில் வருது. ஐ திங்க் இது வந்து 13th ஐட்டம். இன்னும் அது இல்லாமல் ஒரு ஸ்வீட் ஒன்று இருக்குது, ஷீர் குருமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஒரு ஜூஸ் ஒன்று இருக்குது. நான் வந்து அவங்க அந்த மற்ற இடத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மேக் பண்ண ஜூஸாக இருக்கும். இது வந்து டிராபிகானா வந்து கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு ஃப்ளேவர். நவ் அவங்களோட ஹைதராபாத் தம் பிரியாணி. அந்த மாதிரியான ஃப்ளேவர் தான் இது. வந்து நம்ம ஊர் ஃப்ளேவர் மாதிரி இல்லை,
நல்ல ப்ராப்பரான பாஸ்மதி அரிசி. இங்கே பாருங்கள், அழகாக சேமியா மாதிரி இருக்குங்க அரிசி, சூப்பராக. ஓகே, உள்ளே ஒரு சிக்கன் பீஸ் இருக்குது. நல்ல அந்த மசாலாவும் உள்ளே தான் இருக்குது. அதே தான் ஹைதராபாத் பிரியாணி. என்ன தான் நீங்கள் ஒரு பெரிய பிராண்டோடைய ஹைதராபாத் பிரியாணியை கொண்டு வந்தாலும் நம்ம ஊர் டங்கு அது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இது அப்படி தான் இருக்குது. ஹைதராபாத் பிரியாணி ஏற்கனவே சாப்பிட்டவங்க சாப்பிட்டாங்கன்னா இது ஒரு நல்ல ஹைதராபாத் பிரியாணின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. சிக்கனுமே சூப்பராக வந்துருக்கு, நல்லாயிருக்கு. ஓகே, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தீங்கல்ல. இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்குறது 500க்கு இது ஒர்த்தான ஒரு இஃப்தார் பாக்ஸா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் வந்து இந்த இஃப்தார் டைமில் இதை விட நான் ஒரு இஃப்தார் பாக்ஸ் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்தது. அது வேலூர்லேயே இருக்கட்டும் இல்லை ராணிப்பேட்டையிலேயே இருக்கட்டும், ஜஸ்ட் லெட் மீ நோ. முடிஞ்சால் நான் அதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த ரம்ஜானுக்குள்ளே கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இஃப் நாட் அடுத்த ரம்ஜானில் அதை நிச்சயமாக ட்ரை பண்ணி வீடியோ பண்ணிடுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் கொடுத்து எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டேன். ஃபைனலாக வந்து அவங்க அந்த ஷீர் குருமா, இது வந்து ரோஸ்டட் வெர்மிசெல்லிஸ்லாம் போட்டு, ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய நெய் இருக்குது. டேஸ்ட் நிச்சயமாக நல்லாயிருக்கும். வீடியோ பார்க்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை ட்ரை பண்ணும்போது இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். நான் பாயாசம் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆஹா, ஒரு கரெக்டான ஸ்வீட்டுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வேறு எங்கே போய் ட்ரை பண்ணிங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வேறு எங்கே ட்ரை பண்ணி வீடியோ போடணுன்றதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை நான் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, goodbye from Surya.